الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு பல சிறப்புகளை குறிப்பாக கொடுத்திருக்கின்றான். பல உயர்வுகளை குறிப்பாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். இதற்கான சான்றுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் கூறுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக, சிறந்த மக்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்திற்கான உதாரணம் மலையின் உதாரணத்தை போன்றாகும். அந்த மலையில் முதலில் பெய்யக்கூடிய மலையில் நன்மை இருக்கிறதா அல்லது கடைசியாக உள்ள மலையில் நன்மை இருக்கிறதா என்பது தெரியப்படாது, அறியப்படாது. அதே போல இந்த உம்மத்திற்கு நன்மை உள்ளது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்கிறார்கள், உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த உம்மத்திற்கு நற்செய்தி ஏற்படட்டும், இந்த உம்மத்தினருக்கு நற்செய்தியை நீங்கள் கூறுங்கள். இந்த உம்மத்திற்கு உயர்வு உண்டு, மேன்மை உண்டு, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலை உண்டு. இந்த உலகத்தில் பூமியில் அல்லாஹுவை வணங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற நற்செய்தியை இந்த உம்மத்தினருக்கு கூறுங்கள். யார் இந்த உலகத்திற்காக மறுமையினுடைய நல்ல அமல்களை செய்வாரோ நாளை மறுமையில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு பல சிறப்புகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கியிருக்கின்றான். இபாதத்துகள் செய்வதிலும் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். வணக்க வழிபாடுகளிலும் நற்பண்புகளிலும் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். அதே சமயத்தில் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆயுள் காலமாகிறது ஏனைய உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை விட மிக குறைவாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனால் அதே சமயத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அமாரு உம்மதி, என்னுடைய உம்மத்தினருடைய வயதாகிறது மா பைன சித்தீன இல ஸபீன், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலமாகும். வ அகல்லுஹும் யஜூஸு ذلك, அந்த 70ஐ விட அதிகமான ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் மிக குறைவு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நமக்கு குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட போதிலும், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுள்கள் வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்ட போதிலும், 60க்கும் 70க்கும் அதாவது 60 ஆண்டுகள் இருந்து 70 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய குறைவான ஆயுள் வழங்கப்பட்டிருந்த போதிலும், சில நபர்களுக்கு 70ஐ விட தாண்டி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதிலும், ஆனால் அதிகமான நல்லறங்களுக்கான நன்மையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். சிறிய சிறிய அமல்களுக்கு அதிகமான கூலியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான
பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் மிக உன்னதமான முதல் இடத்தில் இருப்பது அத்தௌபத்துன் நஸூஹ், அழகிய முறையில் பாவ மன்னிப்பு தேடுதல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறான செயலை விட்டுவிட்டு அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவாரையானால் அவருடைய இந்த பாவ மன்னிப்புக்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். பாவ மன்னிப்பையும் கூலியாக வழங்குகிறான். அதோடு சேர்த்து அவர் செய்துவிட்ட பாவங்களுக்கு பகரமாக நன்மையை அல்லாஹு தஆலா மாற்றி கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹுடன் வேறொரு மற்ற பொய்யான தெய்வங்களை அழைக்காதவர்கள், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு உயிரையும் அதற்கான நியாயமான காரணம் இல்லாமல் கொலை செய்யாதவர்கள், வலா யஸ்னூன், விபச்சாரம் புரியாதவர்கள், இவர்களுக்கு நற்கூலி உண்டு. யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, யார் உயிரை கொலை செய்கிறார்களோ, யார் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்தை அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். அதற்கான கூலியாகிறது மறுமையில் பாவிகளுக்கு பல மடங்காக கொடுக்கப்படும். அந்த நரகத்தில் அவர்கள் இழிவடைந்தவர்களாக, பாவிகள் குற்றவாளிகள் நிரந்தரமாக இருப்பார்கள், இணை வைப்பு செய்தவர்கள் என்று கூறிய பிறகு அல்லாஹ் கூறுகிறான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா, பாவம் செய்துவிட்ட மனிதர் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற நல்லெண்ணம் கொண்டு மனம் திருந்தி அல்லாஹின் பக்கம் திரும்பி செய்து கொண்டிருந்த பாவமான காரியத்தை அடியோடு விட்டுவிட்டு நல்லறங்களை நன்மையான காரியங்களை செய்தாரோ அவரை தவிர ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவமான காரியங்களை அல்லாஹு தஆலா நன்மையாக அவர்களுக்கு மாற்றி கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் அதிகம் மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிகம் அடியார்கள் மீது இரக்கம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய சிறிய அமலுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடிய வணக்கங்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது வணக்கம் நல்ல எண்ணம். நல்ல நியத்துக்கு அல்லாஹு தஆலா நிறைய கூலியை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக எண்ணம் கொண்டார், ஆனால் அந்த நன்மையான காரியத்தை அவர் செய்யவில்லை என்றால் அதற்காக அல்லாஹு தஆலா அவனிடத்தில் ஒரு பரிபூர்ணமான நன்மையை செய்ததற்கான கூலியை எழுதிவிடுகின்றார். யார் ஒரு நல்ல காரியத்தை செய்ய எண்ணம் கொண்டார், அந்த நல்ல காரியத்தையும் செய்து விடுவாரையானால் அதற்காக அல்லாஹு தஆலா அந்த மடியானுக்கு தன்னிடத்திலே 10 மடங்கு கூலியை எழுதி விடுகிறான், 10 மடங்கு நன்மை எழுதி விடுகிறான். அதையும் தாண்டி அது 700 மடங்காக ஆக்கப்படுகிறது. இன்னும் பல மடங்காக அந்த நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூலியை பல மடங்காக கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பல மடங்கு நன்மை தரக்கூடிய வணக்கங்களில் உள்ள ஒரு வணக்கம்தான் நபி அவர்கள் காட்டி சென்ற சுன்னாவை மக்களுக்கு அதை செய்து காட்டி மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது. மக்களிடத்திலே சுன்னா விடப்பட்ட நிலை காணப்படுகிறது, வணக்கம் செய்யாமல் இருக்கிறார்கள், நபி அவர்கள் கற்றுத்தந்த சுன்னாவை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த மனிதர் நபி அவர்கள் கற்றுத்தந்த சுன்னாவை என்ன செய்கிறார், தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அதை கற்றுக் கொடுக்கிறார், நடைமுறைப்படுத்துகிறார். அவரை பார்த்து அந்த சமூக மக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹு தஆலா பல மடங்காக கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை பாருங்கள், யார் மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் ஒருவர் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய சுன்னாவான ஒரு காரியத்தை அவர் என்ன செய்தார், வழிமுறையாக செய்து காட்டினார். நல்ல ஒரு காரியத்தை நபி அவர்கள் காட்டி கொடுத்த சுன்னாவான காரியத்தை அவர் செய்து காட்டினார். ஃபலஹு அஜ்ருஹா, அதற்கான கூலி அவருக்கு உண்டு. வாஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு மின் கைரி ஐ யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை, அவருக்கு பிறகு அவரை பின்பற்றி செய்த மக்களுடைய நன்மை, அந்த நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அதே போன்ற நன்மை கிடைக்கிறது.
அதே போன்ற நன்மை அந்த செய்யக்கூடியவர்களுக்கு குறைவில்லாமல் இந்த செயலை செய்து காட்டிய மனிதருக்கும் கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் கூறக்கூடிய இஸ்லாத்திலே அழகிய ஒரு வழிமுறையை காட்டி சென்றவர், அவருக்கு கூலி கிடைக்கிறது என்று நபி அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் பின்வரக்கூடிய விளக்கத்தை கூறுகிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே இறந்துவிட்ட காணப்படாத நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னாவை அவர் உயிர்ப்பித்தார். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னாவை அவர் செய்தார். அது அவருடைய சுன்னாவை பார்த்து மக்கள் என்ன செய்தார்கள்? அவர் செய்த நபி அவர்கள் சுன்னாவை பார்த்து மக்கள் அந்த சுன்னாவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மக்களிடத்திலே காணப்படாத சுன்னாவை அவர் மக்களுக்கு விளக்கப்படுத்தி கொடுத்தார். அதை மக்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்ற கருத்தை விளக்கத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் கற்றுத்தந்த சுன்னாக்களை குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சமூக மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் செய்ய வேண்டும். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தார்கள், ஏனைய மக்கள் செய்வார்களேயானால் அதற்கான கூலி நம்மை வந்தடையும் என்பதை குறைவில்லாமல் அவங்களுக்கும் கிடைக்கும், அதிலிருந்து குறைவில்லாமல் நமக்கும் அதே போல கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாறாக இன்னும் ஏராளமான அமல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. மௌத்துக்கு முன்னாலேயும் நாம் ஒரு நல்ல அமலை செய்யறோம், அந்த அமலுக்கான கூலி நமக்கும் வரும், அது செய்யக்கூடியவங்களுக்கும் கிடைக்கும். மௌத்துக்கு பிறகும், நாம மரணித்த பிறகும் அந்த அமலுக்கான கூலியாகிறது நம்மை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் மரணித்து விட்டால் இன்கதஅ அமலுஹு, அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும். அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் ஸலாத்தின், 3 காரியங்களை தவிர, 3 வணக்கங்களை தவிர. அதில் முதலாவது சதகத்துன் ஜாரியத்துன், நிலையான தர்மம். உயிரோடு இருக்கும்போது அவர் கட்டிவிட்ட பள்ளிவாசல் அல்லது நல்ல நிலையான தர்மத்தை நன்மை தரக்கூடிய மதரசா, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த நன்மை உயிரோடு இருக்கும் போதும் அவருக்கு வரும், அவர் மரணித்த பிறகும் அந்த அவர் கட்டிவிட்ட பள்ளிவாசலில் தொழக்கூடிய மக்களுடைய நன்மை அவருக்கு வந்து சேரும் என்பதை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. உயிரோடு இருக்கும் போது மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்ததன் பிரகாரம் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சுன்னாவை, அந்த குர்ஆனை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கும் போதும் அந்த நன்மை வரும், மரணத்திற்கு பிறகும் அந்த நன்மை வந்து சேரும் என்று கூறினார்கள். அதே போல வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய தந்தைக்காக, பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல பிள்ளை. நீங்களாம் நல்ல பிள்ளைகளா இருக்கணும். உயிரோடு இருக்கும் போதும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சொல்லணும். முஹம்மது புரியுதுங்களாமா? உங்களுடைய தாய் தந்தையருக்கா என்ன செய்ய வேண்டும்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று உயிரோடு இருக்கும்போது சொல்ல வேண்டும், துஆ செய்ய வேண்டும். செய்றீங்களா? இப்ராஹிம்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய பெற்றோர்கள் பண்படுத்தி வளர்த்தியதை போல அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். பெற்றோர் மரணித்த பிறகு அந்த பெற்றோருக்காக இந்த நல்ல பிள்ளை, பாவம் செய்யாமல் ஒரு சாலிஹாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, ஈமானுடன் நடக்கக்கூடிய சாலிஹான பிள்ளை, என்னுடைய தாய் தந்தையின் பாவங்களை மன்னித்து விடு, அவருடைய மன்னரை விசாலமாக்கு என்று துஆ செய்யக்கூடிய இந்த துஆ அந்த மரணத்திற்கு பிறகும் அந்த மனிதனை சென்றடையும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த உம்மத்தினருக்கு செய்யக்கூடிய அமலுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடிய இபாதத்துகளில் உள்ளதுதான் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு தஆலா 1,00,000 மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு தஆலா 1000 மடங்கு நன்மைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறிய அமலுக்கு அதிகமான நன்மை கொடுக்கக்கூடிய வணக்கங்களில் உள்ளதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கக்கூடிய வணக்கமாகும். அதற்கு அல்லாஹு தஆலா
1000 மாதங்கள் விட அதிக நன்மை என்ன செய்கின்றான், கொடுக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். மகத்துவமிக்க இரவானது 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்கதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைத்து பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உம்மத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் மிக குறைவு. நமக்கு முந்தைய சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆயுள் காலம் அதிகமான ஆயுள் காலம். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்யக்கூடிய அமல், ஒரு இரவிலே செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹு தஆலா ஏறத்தாழ 83 ஆண்டுகளும் ஏறத்தாழ 4 மாதங்களும் கூடுதலாக 4 மாதங்களுக்கு உண்டான அமல்களின் நன்மையை அல்லாஹு தஆலா கூலியாக கொடுக்கின்றார். இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்திருக்கக்கூடிய கருணையாக பேருபகாரமாக இருக்கின்றது. அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு நன்மை தரக்கூடிய 6வது அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. நபி அவர்கள் மீது நாம் ஒரு ஸலவாத் கூறினால் அதற்கு அல்லாஹு தஆலா 10 தடவை நமக்கு அருள் செய்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதா, யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்வார், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஒரு தடவை ஸலவாத் சொன்னா அதற்கு அல்லாஹ் தஆலா நம் மீது எத்தனை தடவைகள் அருள் செய்கிறான்? 10 தடவைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறது, பேர் உபகாரமாக இருக்கிறது. இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நல்ல நிலைக்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உம்மத்தில் பிறந்ததற்காக நாம் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உம்மத்தில் பிறந்த நிலைக்காக, இந்த உம்மத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதுடன், இந்த உம்மத்தில் நம்மை பிறக்க செய்ததற்காக நாம் அதை நல்ல விதமாக எண்ணம் கொண்டு நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய பெற்றோர்களின் மிக முக்கிய கடமையாக இருப்பது பிள்ளைகளை பண்படுத்தக்கூடிய விஷயமாகும். இன்று வளர்ந்து வரக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் அல்லாஹ் மீது அன்பு இல்லாதவர்களாக, சரியான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்களாக வளரக்கூடிய அபாய நிலை காணப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் மீது கடமையாகும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான அகீதாவை கற்றுக் கொடுக்க வேண்டும், சரியான மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது உண்டான நல்ல எண்ணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பண்பாடுகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்களின் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் சிறந்த முறையில் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய, அவன் சிறப்பித்து இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை சிறந்த முறையில் செய்து அவனிடத்தில் அதிகமான மடங்கான கூலிகளை பெறக்கூடிய நல்ல மக்களில் என்னையும் தங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.